இந்த ரீடிங் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன யோசிச்சு இந்த கார்டை கிளென்ஸ் பண்ணேன்னு தெரியுமா? இந்த கார்ட்ஸ் என்டையரா இந்த ரீடிங்கை கேட்க வர ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையில அபண்டன்ட்டா இருக்கணும். அவங்க நினைச்சது எல்லாமே இந்த அபண்டன்ட் ஆகஸ்ட்ல அவங்களுக்கு அழகா அவங்கள வந்து சேரணும், வித்தவுட் எனி எஃபர்ட். அவங்க கிட்ட யாரு சரியா நடந்துக்கிறாங்க, யாரை ஒதுக்கி வைக்கணும், யார்கிட்ட இருந்து விலகி இருக்கணும், எல்லாமே ரொம்ப சேஃபா அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப கிளியரா அவங்களுக்கு தெரிய வரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்த கார்ட்ஸை நான் இன்னைக்கு கிளென்ஸ் பண்ணி உங்களுக்காக ரீடிங் பண்ண கொண்டு வந்திருக்கேன். பேர், புகழ், செல்வம், இந்த மூணுமே உங்களை வந்து சேரணும்னா நல்ல எனர்ஜிஸ், சரியான ஆற்றல் உங்களை சூழ்ந்து இருக்கணும். சரியான மனிதர்களை நீங்க சந்திக்கணும். நல்ல உணர்ச்சிகளை வெளிப்படுத்தணும், உள்வாங்கணும். இந்த எண்ணங்களோட தான் இந்த ரீடிங்கை நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். இந்த வாரம் மட்டும் இல்ல, இந்த மாதம் முழுக்க ரொம்ப சிறப்பான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும். அது மட்டும்தான் என் எண்ணமா இருந்து இந்த கார்ட்ஸை நான் கிளென்ஸ் பண்ணியிருக்கேன். வாங்க, என்ன மாதிரி ரீடிங் உங்களுக்கு வருதுன்னு பார்ப்போம். தயாரா இருக்கீங்கன்னா ஐ எம் ரெடி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல ஒரு டேரோ ரீடிங் பார்த்துடலாம். ஓகே, யூஆர் டயர்ட். நீங்க டயர்டா இருக்கிறது வந்து ஏமாந்து அப்ப நீங்க ஏமாறுறீங்க அப்படின்னா மற்றவர்கள் உங்களை ஏமாத்தினால நீங்க ஏமாறுறீங்களா, இல்ல அவங்க ஏமாறுற அளவுக்கு நீங்க நடந்துக்கிறீங்களா? நான் டிஃப்ரெண்டான கேள்வியா தான் இங்க கேட்கிறேன். நீங்க அதுக்கு வழிவகுக்கிறீங்களா, இல்ல நிஜமாவே அவங்கதான் அப்படியா? ஆக்சுவலி நேரம் ஆக ஆக, டைம் ஆக ஆக அந்த டயர்ட்னஸ் வந்து நம்மள போடா அப்படின்னு ஆக்கிடும். டயர்டா இருப்போம், அப்புறம் எக்ஸாஸ்ட் ஆயிரும். ஐயோ இது என்னடா இப்படி இருக்குன்னு. அப்புறம் ஒரு இடத்துல நம்ம உடம்பே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது டயர்ட் ஆகும் போதெல்லாம் ஃபீவர் வருது, இல்ல உடம்பு வலிக்குது, முதுகு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, ஃபைனலா மறுத்து போயிடும். அந்த உடம்புக்கே மறுத்து போயிடும். அந்த அளவுக்கு நம்ம வந்து பிட்ரே பண்ணப்பட்டிருக்கோம். பட் நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த சுமையை நீங்க தான் சுமக்கணுமா? அந்த எனர்ஜி வந்து 0 பாயிண்ட்டுக்கு வர வரைக்கும் நீங்க தான் அதை சுமக்கணுமா? அப்போ அதை பண்ணவங்க என்ன ஆகுறாங்க? இதை யாருமே உங்களுக்கு பதில் சொல்லல. இதுக்கான கேள்வியை நீங்க ரொம்ப பல வருடங்களா கேட்டுக்கிட்டே இருக்கீங்கல்ல. என் வீடியோஸ் பார்க்கும்போது கூட உங்களுக்கு தோணி இருக்குல்ல, நாங்க ஏமாத்திட்டு ஹாப்பியா இருக்காங்க, நம்பாதீங்க. நம்ம அதுக்காக இங்க வரல. அவங்க என்ன ஆகுறாங்கன்னு பாக்குறதுக்கு இங்க வரல. உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க. யூ ஹாவ் கம் டு மீட் யோர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீ எதுவாக மாறுவாய், நீ எதுவாக இருப்பாய், ஒரு சரண்டர் மோடுக்குள்ள போங்கங்க. நான் வந்து இனிமே நான் சந்தோஷமா இருக்கணும், சரியான மனிதர்கள் என் வாழ்க்கையில வரணும். ஒரு சரண்டர் மோடுக்குள்ள நீங்க திருப்பி போக போறீங்க. இந்த சரண்டர் மோட் ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கணும். இங்க இமோஷனல் கேம்ஸுக்கு நேரமும் கிடையாது, டைமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. டயர்டா இருக்கும், வீக்கா இருக்கும், பட் ஸ்டில் என்னங்க உங்க முன்னாடிதான் ஷஃபில் பண்றேன், கார்டு விழுது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. நீங்க கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்குங்க, சிறப்பான மாற்றம். யூ யூஸ் த பவர் ஆஃப் லவ் டு மூவ் த்ரூ illusions அண்ட் ஷிஃப்ட் இன்டு அவேர்னஸ். என்னோட எந்த கிளாஸ் நீங்க எடுத்தாலும் சரி, அவேர்னஸ் அவேர்னஸ் அவேர்னஸ், இதை மட்டும்தாங்க நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது கிளியரா நம்ம காதுல விழுந்தா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. நமக்கு எந்த ஒரு குஷனிங் எஃபெக்டும் தேவையில்லை. யாரும் நம்ம கிட்ட வந்து எல்லாம் சரியாயிடும் அப்படிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில இன்னும் எதுவுமே நடக்கல. நம்ம கவலைப்படுறதுக்கோ தேம்புறதுக்கோ கண்டிப்பா இந்த ஆகஸ்ட், அபண்டன்ட் ஆகஸ்ட்ல ஒரு சிறப்பான மாற்றம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஆக்சுவலி நான் இதை வந்து ஆசம் ஆகஸ்ட் அப்படின்னு என் கிராட்டிடியூட் குரூப்ல வைக்கணும்னு நினைச்சேன். அப்போ குரூப்ல இருக்கிற ஒரு சகோதரி, அவங்க பேர் கீதா, அவங்க தான் சொன்னாங்க, ஏன் நம்ம அபண்டன்ட் ஆகஸ்ட்ன்னு வைக்கக்கூடாதுன்னு. புடிடா, கண்டிப்பா அதை வைக்கிறோம்ப்பான்னு சொல்லி அதை தான் நாங்க வந்து அபண்டன்ட் ஆகஸ்டா வச்சிருக்கோம். பட் லுக் அட் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அண்ட் இந்த கார்ட்ஸை பார்க்கும்போது நீங்க ரொம்ப பவர்ஃபுல்னு எனக்கு தோணுதுங்க. லாஜிக்கலாவே இது ஒரு ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க்கே நீங்க ரொம்ப பவர்ஃபுல். உங்களுக்கு தேவை அமைதி மட்டும்தான். ஒரு அமைதியான சுச்சுவேஷன்ல நீங்க எதை கொடுத்தாலும் செய்வீங்க. இதுதான் பண்ணணும்னா அழகா பண்ணி கொடுத்துருவீங்க, இதுதான் செய்யணும்னா செஞ்சு கொடுத்துருவீங்க. அந்த அமைதியை தேடி போறனாலதான் இன்னும் டயர்டா இருக்கும். நீங்களே தோண்டி தோண்டி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ? சாய்ஸ், மேக் த ரைட் சாய்ஸ். சரியான
அதுதான் நம்ம செய்யறது இல்ல. கரெக்டா தப்பான மனிதர்களை சூஸ் பண்றது, கரெக்டா தப்பான வேலையை சரியான நேரத்துல பண்றது, இல்ல சரியான நேரத்துல தப்பான வேலையை பண்றது. உங்களை நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க. உங்களுடைய ஆசை பாசம், உங்களுடைய விருப்ப வெறுப்புகள் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டீங்க. அதுதான் இந்த தனிமைக்கும் இந்த டயர்ட்னஸ்க்கும் காரணம். அது ஏங்க நம்ம விட்டு கொடுக்கணும்? யாருக்காக விட்டு கொடுக்கணும்? வை டிட் யூ மேக் தட் சாய்ஸ்? அதனாலதான் உங்களுக்கு டயர்டா இருக்கு. நீங்க நீங்களாவே இல்ல. இந்த வாரம் நீங்க நீங்களா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிங்க. யூ நீட் டு பி டிஃப்ரெண்ட். உங்களுடைய அந்த வழிகளை கம்மி பண்ணிட்டு பி ஹானஸ்ட் டு யுவர் செல்ஃப். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சக்சஸ் உங்களை தேடி வருதுங்க. இங்க பாருங்க, இந்த குழந்தை ஒண்ணுமே தெரியாம போய் எவ்வளவு அழகான பிரம்மாண்டமான ஒரு இடத்துக்கு போகுது பாருங்க. இந்த கார்ட்ஸே பாருங்களேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன், பீஸ்ஃபுல், சாய்ஸ், அன்எக்ஸ்பெக்டட். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்ச், ரொம்ப ஜெனுவனான ஒரு சேஞ்ச் உங்களை தேடி வருதுங்க. ஏன்னா நீங்களே அந்த பாயிண்ட்ல இருக்கீங்க இப்போ. ஆனா எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏன் உங்க ஆசை பாசங்களை விட்டு கொடுத்தீங்க? என்ன அவங்க உங்களோட இருப்பாங்கன்ட்டா, அவங்களோட இப்படிலாம் சுத்திட்டு இருந்தா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும்ட்டா? இட் வாஸ் வெரி ஹார்ட். இட் வாஸ் ஹார்ட் பிகாஸ் அது நீங்க இல்ல. அந்த மாதிரி ஆசை பாசத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டு வெறுமையா நிக்கிற கேரக்டர் நீங்க கிடையாது. ஆனாலும் அந்த அன்புக்காக பண்ணீங்க. இனிமே அதெல்லாம் பண்ணப்படாது. நம்மளை ஏமாத்துற யாரா இருந்தாலும் சரி, நம்ம ஒதுங்கி நின்று நம்ம வாய்ப்புகளை தேடி நம்ம போயிட்டே இருக்கணும். நமக்கான வாய்ப்புகள் நிறைய வருதுங்க. ஆக்சுவலி உங்க மைண்ட்ல இப்ப என்ன வார்த்தை இருக்குன்னு நான் சொல்லவா? எனக்கு கிளாரிட்டி வேணும். எனக்கு கிளாரிட்டி வந்துட்டா என் வாழ்க்கையில நான் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணுவேன். அந்த கிளாரிட்டி வழியா நல்ல பணம் சம்பாரிச்சு எனக்கான ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணணும். ஆமாவா இல்லையா? எஸ் வரணும். கமெண்ட் பண்ணுங்க. எஸ்னா எஸ் அப்படின்னு போடுங்க, நோனா நோன் போடுங்க. யூ ஆர் டயர்ட். திருப்பி திருப்பி சொல்றேன், டயர்டா இருக்கீங்க. இந்த எனர்ஜியோட இந்த அடுத்த வாரத்துக்குள்ள போகாதீங்க. டோன்ட் என்டர் வித் திஸ் எனர்ஜி. யூ சிட்டிங் அட் த ராங் பிளேஸ். தவறான இடத்துல ரொம்ப வலிகளோட உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த இடத்த விட்டு வெளியில வாங்க. இது இது ஒரு ஃபிட் பண்ணாத ஒரு ட்ரெஸ்ஸை போட்ட மாதிரி. சில துணிகள் வந்து போட்டோன்னா ரொம்ப டைட்டா இருக்கும், இல்லை ரொம்ப பெருசா இருக்கும், நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. உடனே கழட்டிட்டு வேற ட்ரெஸ் போட்டுப்போம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழும் பொழுது அங்க என்ன மாற்றம் நடக்கும்? அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். எல்லாரும் நம்மளை பச்சிருக்கிறாங்களா, ரொம்ப டைட்டா இருக்கே, ரொம்ப லூஸா இருக்கே, இது எனக்கு பிடிக்கலையே. எல்லாரும் குவைட்டா அவங்க வேலையை பார்த்தாலும் இல்ல எல்லாரும் என்னதாண்டா பாக்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதை விட்டு வெளியில வந்து அந்த இன்டர்னல் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் இந்த கார்டை கிளென்ஸ் பண்ணும் போதே சிறப்பா இருக்கணும், நல்ல ப்ரேயர்ஸ் பண்ணி நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நினைச்சேன். யூ ஹாவ் டு மானிட்டர் இட். இனிமே உங்க வாழ்க்கையை நீங்க தான் மானிட்டர் பண்ணணும். அந்த எனர்ஜியை நீங்க தான் கொடுக்கணும். அந்த சந்தோஷத்தை நீங்க தான் உங்களுக்காக நிறைவேற்றிக்கணும். அதுக்கு நீங்க சொல்ல வேண்டிய ஒரே பதில் என்ன தெரியுமா? ஐ எம் ரெடி. ஐம் கோயிங் டு ஷோ அப். நான் தயாரா இருக்கேன். நான் ரெடி. எனக்கு மாற்றங்கள் வருது, சந்தோஷமான மாற்றங்கள் வருது, ஹாப்பியா இருக்க போறேன். இந்த பிரபஞ்சம் என்னை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும். நல்ல விஷயங்கள் எனக்கு நடக்குது. இந்த சர்வைலன்ஸ் உங்களுக்கு வரணும். இந்த பிரபஞ்சம் உங்களை பார்த்துட்டு இருக்கிறதுன்றது நீங்க அவேரா இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல லுக்ஸ் லைக் யூ ஸ்டாப் ட்ரைங். எனக்கு டயர்டா இருக்குன்னு நிறுத்திட்டீங்க. மூவ்மெண்ட் இல்லை. ரிசைன் பண்ணிடாதீங்க. உங்களுக்கான ஒரு ப்ரமோஷன் காத்துக்கிட்டு இருக்கு, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஃபேமிலி ரிலேட்டடா கூட இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கிளியர் கட் தாட்ஸ் வச்சுக்கோங்க. இன்டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றாங்களா, பக்கத்துல போகாதீங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா ஆட்டிடியூட் காட்டுறாங்களா, வேண்டவே வேணாம், ரொம்ப சந்தோஷம், நான் தனியா இருந்துட்டு போறேன், எனக்கு கவலையே இல்லை. ரொம்ப ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்றாங்களா, வேண்டவே வேண்டாம். நம்ம எனர்ஜியோட யார் இருக்காங்களோ அவங்களோட மட்டுமே இருங்க. ஏன்னா யாருமே உங்களை டிஸ்கிரைப் பண்ண முடியாது. இதுதான் நீ, இன்னார் தான் இவங்க அப்படின்னு மேல்போக்கா சொல்லாமே இல்லையா, நீங்க யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும். யூ கோயிங் டு பெட்டர் பிளேஸ். நான் சொல்றேங்க, இந்த ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. வழிகளையும் காட்டுது, அதாவது உங்க பெயின், நீங்க வாட் எவர் அண்டர் கோயிங் அதையும் காட்டுது. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் வருது. மேக் த ரைட் சாய்ஸ். ஐ வில் மேக் த ரைட் சாய்ஸ். கமெண்ட் பண்ணுங்க. சரியான சாய்ஸை நான் எனக்காக உருவாக்கிப்பேன். கமெண்ட் பண்ணுங்க. எல்லாமே மறந்துட்டாங்கங்க. அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க. நீங்களா நினைச்சிட்டு நீங்களா உங்க வாழ்க்கைய கஷ்டப்படுத்திக்காதீங்க. நீங்களா உங்களை துன்பப்படுத்திக்காதீங்க.
you're going to do very well, you're going to rock. உங்க மெமரி அவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்கு, அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு. என்னங்க உங்களுக்கு வேணும்? ஏங்க உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க? நீங்க ஒரு பீக்ல இருக்கீங்க, ஒரு வேணும், நான் மாறணும்னு நினைக்கிறீங்க, நீங்க மாற போறீங்க. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் சிறப்பா நடக்கும். இந்த வாரம் உங்களோட வாரம், மிக சிறப்பான விஷயங்கள் நடக்க போற வாரம். இது உங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்படுது. எவ்வளவு பேர் இருந்தாலும் இந்த நீங்க தானே பாக்குறீங்க, அப்ப இது உங்களுக்காக தான். எவ்வளவு பேரோட வாழ்க்கையை நீங்க மாத்திருக்கீங்கன்னு நினைச்சு பாருங்க. எவ்வளவு பேரோட சிந்தனையை நீங்க மாத்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாம் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு பண்ணிக்க தெரியாதா? டைவ் டீப் இன். டோன்ட் ஸ்டாப். எங்கேயுமே நிறுத்தாதீங்க. டோன்ட் ஸ்டாப். கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கே சொல்லிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் நிக்க மாட்டேன். பிரகாசமா நான் அப்படியே ஜொலிக்க போறேன். எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண போறேன். சந்தோஷமா இருப்பேன். எல்லாமே சிறப்பா நடக்கும். இது ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் தான். பர்சனல் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.